سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்த இறுதி தூதர், மூட நம்பிக்கைகளுக்கு மூடுவிழா நடத்திய முத்திரை நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி செயலாற்றி ஒழுகிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, முஹர்ரம் அந்த மாதம் வந்துவிட்டால் நம்மிலே சில சிந்தனைகள் நம்ம இடத்திலே ஓடும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் ஓடும். குறிப்பாக அதிலே ஹிஜ்ரத்தை பற்றிய சிந்தனை அறிவார்ந்தவர்கள் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஹிஜ்ரத் என்ன நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்று அறிவார்ந்தவர்கள் ஹிஜ்ரத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் அந்த கர்பலாவிலே நடந்த அந்த நிகழ்வுகளை மீண்டும் ஒரு முறை தங்களது சிந்தனையிலே அதை ஓட்டிக்கொண்டிருப்பார்கள். அதுபோல வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒவ்வொருவரும் தங்களது அறிவுக்கு ஏற்ப, தங்களது சிந்தனைக்கு ஏற்ப தான் அறிந்து வைத்திருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் முஹர்ரம் என்ற அந்த மாதம் வருகிற பொழுது அசைபோட ஆரம்பிப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நம்ம எல்லாருக்குமே அந்த சிந்தனைகள் இருக்கும். நம்ம ஒவ்வொருவருக்குமே முஹர்ரம் மாதம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் இது ஹிஜ்ரி புத்தாண்டு ஆரம்பமாகிற மாதம் என்றாவது அந்த சிந்தனையாவது நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த முஹர்ரம் நிறைய பாடங்களை நமக்கு தருகிறது. நம்ம ஹிஜ்ரி தனியாக அது நம்ம கடந்த வாரமே ஒரு சில செய்திகளை சொன்னோம். அந்த ஹிஜ்ரியை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் அது தற்போது அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அதை பற்றி நாம் பேசுவோம். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு மனிதர் இறந்து விடுவார் என்று சொன்னால் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்காதீர்கள், இயல்பான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. துக்கம் என்பது எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, என்னை பெற்றெடுத்து அமுதூட்டி வளர்த்த தாயாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சுக துக்கங்களிலேயும் பங்கெடுத்து கொண்ட கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, தவமிருந்து அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பெற்ற வாரிசாக இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய கொள்கைக்கு ஏற்ற தலைவர் என்ற அந்த தலைமையாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, யாருடைய மரணத்திற்கும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அன்றைக்கு அநேகமாக நாம் இந்த செய்தி எல்லோருமே அறிந்து வைத்திருப்போம். அப்படி துக்கம் அனுசரிக்க வேண்டாம் 3 நாட்களுக்கு மேல் என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்தை பெயரை கெடுக்கும் அளவிலே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில
காரியங்களை, மார்க்கத்திற்கு ஒவ்வாத காரியங்களை, மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாத சில காரியங்களை ஆங்காங்கே இந்த முஹர்ரம் மாதத்திலே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அப்படி நடத்தலாம்னு இருந்துச்சுன்னு சொன்னால், அன்பிற்கினியவர்களே, குறிப்பாக அந்த கர்பலாவுடைய அந்த நிகழ்வை வைத்து சில காரியங்களை முஸ்லீம்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம் அன்பிற்கினியவர்கள். ஆனால் பாருங்க, இந்த ரெண்டு உலகத்துக்குமே யாருங்க தலைவர்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரஹ்மத்துல் ஆலமீன். ரெண்டு உலகத்துக்குமே ரஹ்மத்துல் ஆலமீனாக அருளாக இருப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இறந்த ரபீஉல் அவ்வல் பிறை 12 யாராவது துக்கம் அனுஷ்டிக்கிற ஒரு நாளாக ஏதாவது ஒரு காரியத்தை உலகத்தில் எங்காவது செய்கிறார்களா என்று சொன்னால் யாரும் எங்கும் செய்வதில்லை. எந்த முஸ்லீமும், முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, நான் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களும் கூட அதை செய்வதில்லை என்பது நாம் நிதர்சனமாக பார்க்கிற உண்மை. அன்றைக்கினியவர்களே, அதே போன்று சஹாபாக்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுதே குத்தப்பட்டு அந்த குர்ஆனின் மீதே சாய்ந்து மரணத்தை தழுவிய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு யாராவது எங்காவது அந்த மாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு துக்கம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, ஒரு சான்றை கூட யாருமே சொல்ல முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எங்காவது அப்படி ஏதாவது காரியம் நடைபெறுகிறதா என்று சொன்னால் இல்லை இல்லை என்பதை எல்லோருமே உறக்க சொல்லுகிற நிலையிலே நாம் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று மெஹராபிலே தொழ வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே கொல்லப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள விடவா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னாலே இன்றைக்கு வரைக்கும் உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. ஏன் இந்தியாவிலே தேச தந்தை என்று சொல்லப்படக்கூடிய காந்தி முதல் கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நினைவு கூறாமல் செல்லவில்லை. இன்று இருக்கிற டெல்லியினுடைய முதல்வர் கெஜ்ரிவால் கூட சமீபத்தில் சொன்னதாக நமக்கு நினைவு இருக்கிறது. காந்தியினுடைய அந்த அதே வார்த்தையை கெஜ்ரிவாலும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுடைய ஆட்சி இங்கே வர வேண்டும் என்று சொன்னதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் அன்பிற்கினியவர்களே. அவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய, நினைவு கூறப்படக்கூடிய உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெஹராபிலே வைத்து வெட்டப்பட்ட அவர்களுக்கு ஒரு துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லையே, எங்குமே இல்லையே. அப்படி எந்த காரியம் எங்கும் நடைபெறுவதில்லையே. அன்பிற்கினியவர்களே, இது போன்று ஏன் அந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். நான் வரலாற்றுக்குள்ளே செல்லவில்லை, சுருக்கமாக வருகிறேன். வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அல்லவா, அந்த அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு கூட எங்குமே துக்கம் அனுஷ்டிக்கப்படுவதில்லை என்பது நாம் பார்க்கிற செய்தி. அப்படி இருக்க ரசூலுல்லாஹுடைய பேரர் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, ரசூலுல்லாஹுடைய அஹ்ல பைத்தாக இருக்கக்கூடிய அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலாவிலே இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி கொல்லப்பட்டார்களே, அந்த தினத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு துக்கம் அனுஷ்டிக்கிற நாளாக அந்த முஹர்ரம் பிறை 10 கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு செய்தி. அன்பிற்கினியவர்களே, ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க. நபிமார்களும் கூட கொலை செய்யப்பட்டிருக்காங்கல்ல, எத்தனை நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம். குர்ஆனிலே நாம் பக்கம் பக்கமாக புரட்டுகிற பொழுது நபிமார்களை பற்றிய செய்திகள் வரும். அப்படியே அன்பிற்கினியவர்கள், அது அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான், வபில்லதி குல்தும் ஃபலிம கதல்துமூஹும் இன் குன்தும் சாதிகீன். நல்லதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏகத்துவத்தை சொன்னாங்க, ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அதை சொல்லிக்கிட்டு இருந்ததுக்காக வேண்டியா நீங்கள் அந்த நபிமார்களை கொலை செய்தீர்கள்? நபிமார்களும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னால், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் செய்வது சரியானது என்று சொன்னால் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று, ஏன் கொலை செய்தீர்கள் நீங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். நபிமார்களை ஏன் கொலை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அந்த நபிமார்களுக்கு கூட அன்பிற்கினியவர்களே, எந்த நபிக்கும் கொல்லப்பட்ட எந்த நபிக்கும் துக்க
துக்கம் அனுஷ்டிக்கப்படுவதில்லை என்பதுதான் இன்று வரை இருக்கிற வரலாறாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் என்பதற்காக வேண்டி, அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹுடைய பேரர் என்பதற்காக வேண்டி ஒரு சேர் ஒன்று எடுத்துக் கொடுங்க. அன்பிற்கினியவர்களே, துக்கம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டிய நிலையில இருக்கும். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இந்த ஒப்பாரி வைக்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த துக்கம் அனுஷ்டிக்கிறதுல இந்த ஒப்பாரியும் ஒரு செயல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் கூட சில இடங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அறியாமையினுடைய அடிப்படையில் கூட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் துக்கம் அனுஷ்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம், ஒப்பாரி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஒப்பாரி வைக்கிறத பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணங்க சொன்னாங்க, அப்படி யார் ஒப்பாரி வைக்கிறார்களோ, அப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இறந்து போன ஒருவருக்காக வேண்டி ஒப்பாரி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துகாமு யௌமுல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் அந்த ஆளை, எந்த நபர் ஒப்பாரி வைத்தாரோ அந்த நபரை கியாமத்து நாளையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். என்ன நிலையிலே? வ அலைஹா சிர்பாலும் மின் கதிரானி, இந்த ரோட்டுக்கு தார் ஊத்துறோம் பார்த்தீங்களா, ரோட்டுக்கு தார் ஊத்துறதை பார்த்துருக்கோம்ல, கண்ணங்கனே கருப்பா காலை வச்சா பிடிச்சிக்கும். அப்படியே அன்பிற்கினியவர்களே, அந்த தார் அவர்கள் உடுத்தி இருக்கிற நீளமான அங்கி, நீளமான அங்கி, அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, உடை உடுத்திருப்பாங்க, அது மேல என்ன செய்யப்படும் சொன்னா அந்த தாரை அப்படியே அதன் மீது ஊற்றி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தப்படும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரே ஒரு சொட்டு தார் அப்படி நம்ம அதில் கை பட்டுடுச்சு, கால் பட்டுடுச்சு, நமக்கு நல்ல எஃபெக்ட் உள்ள தார். நம்ம இங்கே கான்டாக்ட் எடுத்து ஊற்றுறவங்க அந்த தாரை சொல்லாதீங்க, அது 3 நாளில் 4 நாளில் பேர்ந்துக்கிட்டு போய்டும், அது வேறு. எஃபெக்ட் உள்ள நல்ல சரியான அந்த தார் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம கால் வைத்தா காலிலே அப்படியே பிடித்து கொள்ளும், கொப்புளங்கள் ஏற்பட்டு போகும். இப்போ அல்லாஹ் கொடுக்குற தண்டனையை பாருங்க, நல்ல உடைய உடுத்தி விட்டுட்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஒப்பாரியோடு அவர்கள் மரணித்திருப்பார்கள் என்று சொன்னால், ஒப்பாரி வைத்த நிலையிலே அவர்கள் மரணித்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் மீது அந்த அங்கியின் மீது அந்த உடையின் மீது என்ன செய்யப்படும் சொன்னால் தாரை ஊற்றப்படும், அது நீளமாக இழுத்து விடப்படும். எங்கே போனாலும் இழுத்துக்கிட்டு அலையும். முதல்ல ஊத்துறதே பெரிய கஷ்டம், அது மேலே ஊற்றிக்கிறதே கஷ்டம், இன்னும் அதை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே அலையணும், மகேஸ்வரில் அலையணும் அப்படின்னு சொன்னால், மறுமையில் அலையணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தண்டனை அன்பிற்கினியவர்களே. அப்போ எவ்வளோ பெரிய எச்சரிக்கையான ஒரு வார்த்தை, ஒப்பாரி வைப்பது என்பது கூடாது என்பதற்கு எவ்வளவு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. இதையும் மீறி நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நெஞ்சிலே அடித்துக் கொள்ளுகிறோம், காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம், கத்திகளால் என்ன செய்யறோம், உடம்பிலே ரத்தத்தை வெளியாக்கி கொள்ளுகிறோம், துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்ற பெயரே இது போன்ற காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நாளைய தண்டனை என்னாங்க? தார் ஊற்றப்பட்டவர்களாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்பதை மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். அன்பிற்கினியவர்கள் இன்னும் சொன்னாங்க, இந்த ஹதீஸினுடைய தொடரில் இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, வதுரும் மின் ஜுருபி, அந்த உடம்புல என்ன ஆகும்னு சொன்னா சொறி சிறங்கு உருவாகி, அந்த சொறி சிறங்கு தான் என்னன்னு சொன்னா உருக்கு சட்டையாக இருக்கும். மேல ஒரு ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ்ஸே நமக்கு அப்படியே பிச்சுக்கும், அரிக்கும், கொப்பளம் ஏற்படுத்தும், சிறங்கை ஏற்படுத்தும், புண்ணை ஏற்படுத்தும். அது மாதிரியான ஒரு நிலை ஒப்பாரி வைத்தவர்களுக்கு ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. ஆக அன்பிற்கினியவர்களே, ஆக யாருக்காகவும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டரிப்பதோ அல்லது இறந்து போன ஒருவருக்காக வேண்டி ஒப்பாரி வைப்பதோ அது கூடாது என்பது நாம் மார்க்கத்திலே பார்க்கிற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க, கல்பும் கண்களும் தான் நீங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான உறுப்புகளாக இருக்கிறது. கல்புல உங்களுக்கு அந்த சிந்தனைகள் ஓடும், என்னுடைய அத்தா, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை என்னை விட்டு போயிட்டா, உள்ளுக்குள்ள அது ஒரு துக்கம் இருக்கும், அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, சில நேரங்களிலே பல ஆண்டுகள் கழித்து கூட திடீரென ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிற பொழுது
நமக்கு கடந்த கால நிகழ்வுகள் நினைவூட்டி துக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளத்திலே ஏற்படும், கண்களிலும் கூட கண்ணீர் வடிக்கும். மார்க்கத்தில் தடை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனா வாய் தடையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இதே சொல்லியே சொல்றாங்க, உள்ளம் தடை இல்லை. உள்ளத்துல நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உள்ளத்துல நீங்க அவங்களை பற்றி நினைத்து பாருங்கள், தாராளமாக நினைக்கலாம். நீங்கள் கண்களிலே கண்ணீர் வடிக்கிறீர்கள், தாராளமாக என்ன செய்யலாம் சொன்னா கண்ணீர் வடிக்கலாம், அதற்கெல்லாம் தடை இல்லை. ஆனால் வாய் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒப்பாரி வைத்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா வார்த்தைகளால் வெளிப்படுத்த கூடாது என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. அப்படி மீறி நடந்து விட்டால் அன்பிற்கினியவர்களே, நாளை தார் ஊற்றப்பட்டவர்களாக, சொறி சிறங்கு பிடித்தவர்களாக அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மறுமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் என்பது அன்பிற்கினியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபூ மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த செய்தியை அறிவித்து தருகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். சொல்ல பாருங்க, இன்னொரு 2 விஷயம் சொன்னாங்க. குஃபுரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது. குஃப்ர்னா இறை நிராகரிப்பு. இறை நிராகரிப்பு ஒரு மூமினா இருக்கிறது, ஈமானோடு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இழக்க செய்கிற ஒன்றாக 2 காரியங்களை சொல்றாங்க. என்ன பாருங்க, சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா 2 பேர்த்துக்கு சண்டை, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு மத்தியில, ஆண்கள் கூட சமயங்கள் அப்படி இப்படி இருப்பாங்க, பெண்களுக்கு மத்தியில சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. நம்மளாம் அடிக்கடி திருச்சண்டையில நம்ம காதுல வாங்கியிருப்போம். அந்த எதிராளியை திட்டுறது மட்டும் இல்லாம அந்த எதிராளியினுடைய தாயை திட்டுவார்கள், தகப்பனை திட்டுவார்கள், பாட்டனை திட்டுவார்கள், பாட்டியை திட்டுவார்கள், பரம்பரையே இப்படிதான் திட்டுவாங்க. பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சண்டை வந்து சண்டையிலே எதிராளியின் பரம்பரையை யார் திட்டுகிறார்களோ, பரம்பரையை யார் திட்டுகிறார்களோ அவர்கள் குஃப்ரின் பக்கம் நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள், ஈமான இழந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் சொன்னாங்க, 2வது செய்தி சொன்னாங்க, இறந்தவர்களுக்காக வேண்டி யார் ஒப்பாரி வைக்கிறார்களோ அவர்களும் ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அவர்கள் குஃப்ரின் பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள், இறை நிராகரிப்பின் பக்கம் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. இந்த 2ம் எவ்வளவு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் நம்முடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் யாருக்கும் எப்பொழுதும் நாம் துக்கம் அனுஷ்டிக்க போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த 10வது நாள் நடக்கிற ஒரு காரியம் பாருங்க, அது எந்த அளவுக்கு குஃப்ர் அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த செய்தியை நாம நினைவு கூறுகிறோம். இந்த பஞ்சான்னு சொல்லி ஒன்று தூக்குவாங்க. உண்மையான முஸ்லீம்கள் செய்யறது இல்லை, ஷியாக்கள், குறிப்பா இந்த ஷியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பஞ்சா தூக்குறதுன்னு ஒன்று இருக்கும். பஞ்சான்னு சொன்னா அந்த 5 கை விரல் அப்படி மேலே சொல்லுவாங்க, அதை செஞ்சு தூக்கிக்கிட்டு போவாங்க, கொண்டு போவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஓரிரை கொள்கையை தகர்க்கிற அளவிற்கான ஒரு கொள்கை, ஏகத்துவத்தை ஈமானை முழுமையாக பறிக்கக்கூடிய ஒரு கொள்கை அந்த பஞ்சா. பஞ்சா என்பதில் 5 விதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு விரல் என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது, நம்ம சொல்லல, அவங்க சொல்றாங்க. ஒன்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது அந்த அந்த 2ல என்னன்னா அலியின் கரமுல்லாஹ் வஜ்ஹு அவங்க. 2வது யாருங்க? இன்னொரு விரல் வந்து அலியின் கரமுல்லாஹ் வஜ்ஹு. 3வது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4வது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 5வது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 5 பேரும் என்று அதற்கு அர்த்தம் கொடுத்து பொருளை கொடுத்து இன்று நாங்கள் அவர்களுக்காக வேண்டி என்று சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த பஞ்சாவை உயர்த்துகிறார்கள். சிலை வணக்கத்தை முழுமையாக ஒழித்தது இந்த மார்க்கம். சிலை வணக்கத்தை முழுமையாக ஒழித்த மார்க்கத்திலே சிலையை போன்ற ஒன்றை செய்து அதற்கு அர்த்தங்களை கொடுத்து, அதுவும் எந்த சஹாபாக்கள், எந்த நபியினுடைய குழந்தை, எந்த நபியினுடைய மருமகன், எந்த நபியினுடைய பேரர்கள் இந்த சிலை வணக்கத்தை ஒழிப்பதற்கு, ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டார்களோ அவர்களது பெயரிலேயே பஞ்சா என்று ஒன்றை சொல்லி உயர்த்தி கொண்டு தெரு தெருவாக
வலம் வருகிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க, குஃபுரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். கடைசி எங்க போய் முடியுங்க? இது இறை நிராகரிப்பு மட்டும் இல்லாம இணை வைப்பு என்ற கொள்கைக்கும் போய் சேருகிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் கண்டிப்பாக உணர வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அது போன்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது அன்பிற்கினியவர்களே. பாருங்க, அதே போல இன்னும் சில மூட நம்பிக்கைகள். இந்த பிறை முஹர்ரம் பிறை 1 பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. முஹர்ரம் பிறை 1 பிறந்துருச்சுன்னு சொன்னா, புதுசா அப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த புதுசா மட்டும் இல்லை, கணவனும் மனைவியும் 2 பேர் உயிரோடு ஹயாத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அந்த 10 நாளைக்கு 2 பேரும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, வீடு கூடக்கூடாது, உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, கணவன் மனைவி உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருக்கிற ஒண்ணு நம்ம ஹராமாக்கிறதுக்கு என்ன நமக்கு தகுதி இருக்கிறது? அன்பிற்கினியவர்களே, நமக்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு, நீ உறவு வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லுவதற்கு எங்கே இடம் இருக்கிறது? அன்பிற்கினியவர்களே, அது மட்டுமல்ல, பாருங்க, அந்த 10 நாளிலே என்ன செய்யணும்னு சொன்னா, 1 முதல் 10 வரை அசைவம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறத சொல்றோம் நம்ம. அன்பிற்கினியவர்களே, அசைவம் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தின் மா அஹல்லல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை, நல்லவற்றை ஹலாலாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். கணவன் மனைவி உறவு என்பது அது நல்ல விஷயம், அதை ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறான். உணவு என்பது சில உணவுகளை அல்லாஹ் ஹராம் என்று தெளிவுபடுத்தி விட்டு மற்றவைகளை ஹலால் என்று உங்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான். இந்த 10 நாள்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நீ ஹராமாக்கிறீங்க. லா துஹர்ரிமு, நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஹராமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்க ஹராமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அல் மாயிதா என்ற அத்தியாயத்திலே இந்த வசனத்தை சொல்லித் தருவதை பார்க்கும். சொல்லிட்டு அல்லாஹ் அதோட இடத்துல வலா தஅதது, எல்லை மீறாதீங்க, நான் சொன்னியதை எடுத்து செயல்படுங்கள், எல்லை மீற வேண்டாம். நீங்கள் எல்லை மீறுவீர்கள் என்று சொன்னால், இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஅ்ததீன், யார் எல்லை மீறுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பதில்லை. அப்ப இந்த உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு இல்லை, நாளை மறுமையிலேயும் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காமல் நீங்க என்ன காரியம் ஆற்றியிருந்தாலும், என்ன காரியங்கள், நல்ல காரியங்கள், பல காரியங்களை நீங்கள் ஆற்றியிருந்தாலும், இது போன்ற விஷயத்திலே நீங்கள் மூட பழக்க வழக்கங்கள் என்ற அந்த ஒன்றை பிடித்துக் கொண்டு எல்லை மீறுவீர்கள் என்று சொன்னால், நாளை அல்லாஹுடைய திருப்தி கிடைக்காமல் போகும் என்பதுதான் அல்லாஹுடைய இந்த சூரத்துல் மாயிதாவுடைய 87வது வசனம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக மூட பழக்கத்தை முழுமையாக ஒழிக்க வந்ததுதான், அழித்தொழிக்க வந்ததுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி. ஆக அன்பிற்கினியவர்களே, அது போன்ற மூட பழக்க வழக்கங்கள் நம்மிடத்திலே வந்து விடாமல் நம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு செய்வாங்க. பாருங்க, ஆஷுரா தினத்திலே என்ன செய்யணும்னு சொல்றாங்க பாருங்க. நீங்க என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஆசுரா தினத்துல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க, மன் வசிஹ அலா அயாலிஹி யௌம ஆஷூரா. ஆஷுராவுடைய தினத்திலே, அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே நீங்க அப்படி 10வது நாள் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்கு நீங்க நிறைய செலவு பண்ணுங்க. ஆகுமான விதத்திலே உங்க குடும்பத்துக்கு நீங்க நிறைய செலவு பண்ணுங்க. அப்படி செலவு பண்ணா லம் நஸல் ஃபீ ஸஅத்தின் ஸாயிர ஸனத், அந்த ஆண்டு முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்யும். குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க. குடும்பத்துக்கு, மனை மக்களுக்கு நல்ல சாப்பாடுகளை வாங்கி கொடுங்க, நல்ல உடைகளை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு என்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் நீங்க செய்யுங்க. அன்றைய தினத்திலே அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பரக்கத் செய்யப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை விட்டுட்டு எதை செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை செய்வதிலே முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நாம் நினைவுபடுத்த வேண்டிய கடமையிலே, கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலானுடைய நோன்புக்கு அடுத்து இந்த ஆஷுராவில் நோன்பு ஒன்று வைப்போம்.
அது நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். ரமலானுடைய நோன்பு என்று ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதற்கடுத்து மிக சிறப்பான ஒரு நோன்பு என்று சொன்னால் அது ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கிறது, சிறப்பானதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த நோன்பு வையுங்க, அது உங்களுக்கு பரக்கத்து. குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க, அது உங்களுக்கு பரக்கத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோன்பிற்கான ஒரு வரலாறு இருக்கிறது. நான் அந்த வரலாறுக்குள்ளே இப்பொழுது நான் போகவில்லை. அன்பிற்கினியவர்களே, இது போன்று நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை என்ன செய்யணும்னு சொன்னா நாம் அறிந்து புரிந்து நாம் செயலாற்ற வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்பிற்கினியவர்களே நாம் சொல்ல வருகிற எதிர்பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு அருள் பாலிப்பானாக. பாருங்க, இந்த ஆஷுரா தினம் என்பது பல வரலாறுகளை உள்ளடக்கியிருக்கிறது. நான் ஒரு சில வரலாறுகளை தொட்டுவிட்டு செல்லுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவர்களின் சமூகத்தாரான பனு இஸ்ரவேலர்களும் காப்பாற்றப்பட்ட ஒரு நாள் என்று சொன்னால் அது ஆஷுராவுடைய நாள். ஆஷுராவுடைய நாள்ல தான் அவங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட நாள் அது இன்றைய அந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு வரலாற்றுடைய ஆசிரியர்கள் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு செய்தியை சொல்றான். பாருங்க, சூரத்து யூனுஸ் 92வது வசனம். فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஃபிரௌனுடைய உடம்பு இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அநேகமாக. அன்பிற்கினியவர்களே, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்றைய தினத்திலே மூழ்கடிக்கப்பட்ட என்று ஆஷுராவுடைய தினத்திலே மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஃபிரௌன் அவனுடைய உடம்பை நாம் அன்றிலிருந்து ஒரு அத்தாட்சிக்காக வேண்டி, பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சிக்காக வேண்டி நாம் அதை பாதுகாத்து வருகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். வசனம் யூனுசுடைய அத்தியாயம் 92வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்றான். அப்படிங்கிறத நாம் பார்க்கிற செய்தியாக இருக்க. அன்பிற்கினியவர்களே, இந்த வரலாற்று நிகழ்வை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இது நமக்கு என்ன பாடத்தை கொடுக்குது? அநியாயம், அக்கிரமம் என்று சொன்னால் அது எப்படி இருந்தாலும் அழிக்கப்படும் என்பதும், நல்ல நல்ல காரியங்கள் செய்பவர்கள் ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் ஒரு கட்டத்திலே அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதுதான் இந்த வரலாறும் இன்றைய அன்றைய தினம் ஆஷுராவுடைய தினமும் நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறது. பாருங்க, அந்த ஃபிரௌனை பற்றி, அவனுடைய உடலை பற்றிய ஒரு செய்தி ஒன்று 1889 கண்டுபிடிக்கப்பட்டது. 1889 அந்த உடல் நைல் நதியில் இருந்து எடுக்கப்பட்டது மட்டுமல்ல, 1907 எகிப்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கெய்ரோவில கொண்டு போய் அது வைக்கப்படுகிறது. இன்னைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. 1975 இது ஃபிரௌன் தான் என்று சொல்லி பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டு இது ஃபிரௌன் தான் என்று சொல்லி என்ன செஞ்சேன்னு சொன்னா உறுதி செய்யப்பட்டது என்பதும், மற்ற வைத்திருக்கிற உடல்கள் எல்லாம் சிதைந்து போகிறது. ஆனால் இந்த உடல் மட்டும், எந்த உடலுங்க? இந்த நைல் நதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல் மட்டும் இன்று வரை உருகுலையாமல் எப்படி எடுக்கப்பட்டதோ அப்படி இன்று வரை இருப்பதாக வரலாற்று வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம். அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, உங்களது உடம்பை நாம் அப்படியே பாதுகாப்போம்னு சொல்றோம். இன்னைக்கு உங்களுடைய உடம்பை நாம அப்படியே ஒரு சின்ன சிதைவு கூட ஏற்படாமல், ஒரு சின்ன பூச்சி, ஒரு சின்ன புழு வந்து உங்களை சாப்பிடாமல் அப்படியே நாம் பாதுகாப்போம்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நிகழ்வு நடந்த நாள் ஆஷுராவுடைய நாள். அந்த படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் என்ன படிப்பினை இருக்கிறது? அதை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பாதையிலே நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆஷுராவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் என்பதற்கினியவர்களே. அதே போல பாருங்க, இன்னொரு நபியினுடைய வாழ்வுக்கும் இந்த ஆஷுராவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும்,
உலகம் முழுக்க ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. யாருடைய காலத்தில் நமக்கு தெரியும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு பெரும் வெள்ளம் உலகத்தையே ஒட்டுமொத்தமாக அழித்தது, ஒட்டுமொத்தமாக இல்லாமல் நிர்மூலமாக்கியது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அந்த நிகழ்வோடு தொடர்புடையது. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை கட்டினார்கள் என்பதும், அதில் 80 நபர்கள் பயணித்தார்கள் என்பதும், பறவைகளும் விலங்குகளும் கூட அந்த கப்பலிலே பயணித்தார்கள் என்பதும், மேல் தளத்திலே பறவைகளும் நடுப்பகுதியிலே மனிதர்கள் 80 நபர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 80 நபர்களும் கீழ்த்தளத்திலே விலங்குகளும் காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகளுமாக அந்த கப்பலிலே பயணித்தார்கள். ஜூதி மலையில் என்ன பண்ணுச்சுங்க? அது தரை தட்டியது என்பது நாம் அறிந்து வைத்திருக்கிற வரலாறு. என்று அந்த ஜூதி மலையை தட்டி அந்த கப்பலில் இருந்து இறங்கினார்களோ அன்றைய தினம் ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது என்று சொல்லி வரலாற்று வல்லுநர்கள், குறிப்பாக தஃப்சீரிலே இப்னு கஸீரிலேயும் இப்னு ஹாத்திமிலேயும் இந்த செய்தி விரிவுரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்கள், அதை பற்றி வரலாறு நிறைய இருக்கு. அதை பற்றிய வரலாறு சுருக்கமாக சொல்லி நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு வருகிறேன். ஆக அன்பிற்கினியவர்களே, இது நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது என்பதைத்தான் வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்த்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்மை நாம் புடம்போட்ட தங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த வரலாறுகள் நமக்கு ஒரு சிறப்பை தர வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு நம்முடைய ஈமானை சிதைப்பதாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இன்று நாம் எதிர்பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, இன்னொரு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவங்க சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மீன் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்தி. அன்பிற்கினியவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாழ்வோடு இந்த நாள் பின்னி பிணையப்பட்டிருக்கிறது, ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. எவ்வளவோ சொல்லியும் இடையூறு கொடுத்தார்களே தவிர, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டினார்களே தவிர ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பே மக்களை அழிச்சிடுறாங்க, மக்களை அழிச்சிடு, விட்டு வைக்காத. நான் எவ்வளவு சொல்லிட்டேன், எவ்வளவோ நான் பாடுபட்டும் கூட இவங்கெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல, அழிச்சிடுறா அல்லாஹ், இவங்களை இல்லாமல் ஆக்கிடு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வும் என்ன பண்ணான்னு சொன்னா, சரி அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஊருக்குள்ள வந்தாங்க. ஊருக்குள்ள வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, ஊருக்குள்ள வந்து ஈராக் இன்னைக்கு இன்றைய ஈராக்கு நீனவான்னு சொல்லிட்டு அந்த பகுதி, அந்த நபி வந்த பகுதி இருக்க நீனவா அப்படிங்கிற ஈராக்குடைய தேசத்தில் உள்ள ஒரு பகுதி, அந்த ஊருக்குள்ள வர்றாங்க. அங்க வந்து என்ன செஞ்சாங்க, இன்னும் 2 தினத்துல உங்களுக்கு 2-3 தினத்துல உங்களுக்கு அழிவு இருக்கிறது, எல்லாரும் என்ன செஞ்சீங்க, ஒண்ணு ஏத்துக்குங்க, இல்ல ஏத்துக்கலையா அழிவை சந்தித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மக்கள் நினைச்சாங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இந்த யூனுஸ்ங்கிற இந்த நபரு, இந்த நபி இந்த ஊருக்குள்ள இருந்தாருன்னா நம்ம பாதுகாக்கப்பட்டுருவோம், ஊருக்குள்ளே இருந்தா பாதுகாக்கப்பட்டுருவோம், ஊரை விட்டு வெளியே போனாருன்னு சொன்னா நமக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம், பொறுமையா இருப்போம் சொல்லி பொறுமையாக இருந்தார்கள். பிரச்சனை வருவதற்கு முன்னாலேயே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் கொண்டு வந்த அந்த கரும் மேகத்தை அழிப்பதற்காக கொண்டு வந்த அந்த மேகத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிட்டான். ஏன்னு சொன்னா எல்லா மக்களும் ரப்பிடத்துல கையேந்துறாங்க, ரப்பே எங்களை மன்னிச்சிடுறா அல்லாஹ், உங்களுடைய நபி சொல்லுகிற பொழுதெல்லாம் நாங்க கேட்கல, எங்களை மன்னிச்சிரு, எங்களை பாதுகாத்துரு, அந்த தண்டனை விட்டு பாதுகாத்துரு. கடைசி நேரத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டார், ஈமானை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அன்பிற்கினியவர்களே, அவர்களது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது என்பது வரலாறிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் பாருங்க, ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌமு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்தி வரலாறை சொல்லி தங்கள் நம்பிக்கை பலனளிக்கக்கூடிய விதத்திலே, தங்களுடைய நம்பிக்கை பலனளிக்கக்கூடிய விதத்திலே வேதனையின் அறிகுறிகளை கண்டவுடனேயே, வேதனை வரப்போது, தண்டனை வரப்போது அப்படின்னு சொல்லி அந்த வேதனையுடைய அறிகுறிகளை பார்த்த
பொழுது அதை நம்பிக்கை கொண்டு வேதனை இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி கரம்பேதினார்கள் நம்மிடத்திலே அதனுடைய பலனை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் அந்த பலனை கொடுத்தான் என்று சொல்லி சூரத்து யூனுஸ்ல 98வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நிகழ்வு நடந்த நாள் ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அன்பிற்கினியவர்களே, இன்னும் வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கு. அது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு அல்லாத நீக்கி வச்சான்னு சொல்லி லம்மா ஆமன கஷஃபு, அவர்கள் ஈமான் கொண்ட பொழுது லம்மா ஆமன கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா வ மத்தஅனாஹும் ஃபில் இலாஹீன் என்று சொன்னா வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வேதனையை விட்டும், அதாவது அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேதனை விட்டும் பாதுகாத்து அவர்களை கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் சுகம் அனுபவிக்க நாம் விட்டுவிட்டோம் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சிந்தனை வரலாற்றிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியது. இந்த ஆஷுரா தருகிற செய்திகளுடைய படிப்பினையத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நமக்கெல்லாம் தெரியுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, 12 குழந்தைகள், அவங்களுக்கு 12 குழந்தைகள். அன்பிற்கினியவர்களே, 11 குழந்தைகள் சொல்லி என்ன செய்வாங்க, 12 குழந்தைகள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்வான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கண்ட கனவை சொல்லுகிற பொழுது 11 பேர் எனக்கு சஜ்தா செஞ்சாங்கன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்லுவாங்க. அந்த 12 குழந்தைகள் அவங்களுக்கு, இந்த 12 பிள்ளைகள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். கொண்டு போய் பாலும் கிணத்துல போட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு அமைச்சராக ஆனார்கள், நிதியமைச்சராக, அதுவும் நிதியமைச்சராக ஆனார்கள் என்பதும் வரலாறு. பஞ்சம் ஏற்பட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற பிள்ளைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சென்று தானியங்களை பெற்றுக்கொள்ள போனார்கள் என்பதும் நீண்ட வரலாறு. அன்பிற்கினியவர்களே, அந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆவை செய்தார்கள். அந்த துஆ செய்த நாள் ஆஷுராவுடைய நாள். பல நாள் துஆ செஞ்சாங்க. குறிப்பா அன்றைய தினத்திலே சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யூசுஃபுடைய அத்தியாயம் 97 காலு யா அபானா அஸ்தக்ஃபிர் லனா ذுனூபனா இன்னா குன்னா ஹாத்திரீன். அந்த 11 பேர் தன்னுடைய தந்தை இடத்துல வந்து, நாங்க தப்பு பண்ணிட்டோம், என்னுடைய தந்தையே எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க என்று அவர்கள் அந்த பிள்ளைகள் தந்தை இடத்துல கேட்ட பொழுது சொன்னாங்க, கால சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலே உங்களுக்காக வேண்டி நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மிகப்பெரிய கிருபை உடையவனாக மன்னிப்பானாக இருக்கிறான், உங்களை மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு துஆ செய்து அவர்களுக்கு மன்னிப்பை பெற்று தந்த நாள் இருக்கிறதே ஆஷுராவுடைய நாள் என்று சொல்லி இப்னு கஸீரிலே, இது தஃசீர் இப்னு கஸீரிலே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக வரலாற்றை நாம் பின்னோக்கி இப்படித்தான் பார்க்க வேண்டும். என்ன பாருங்க, நாம் செய்த தவறுகளுக்கு தௌபா செய்வோம். அன்றைய நேரத்தில் அமர்ந்து நாம் தௌபா செய்ய வேண்டும். அதில் பாவத்திலிருந்து நம்மை நாம் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மேலும் மேலும் நம்முடைய ஈமான் பறிபோகிற அளவிற்கான பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதும் அன்பிற்கினியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டதும் இன்றைய நாள் தான் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே, அந்நிசா என்ற அத்தியாயத்திலே 157 158 அந்த வசனங்களுக்கு விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடத்தை, சரியான பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய ஈமானை சிதைக்கிற அளவிற்கான காரியங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகிலுண்டான எல்லா மக்களுக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.